ஹாய், இந்தியன் மார்க்கெட்ல லாஸ்ட் 3 டேஸா என்ன கூத்து நடந்துருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. கேஷ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படிங்கிற ஒரு புது மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு லாஸ்ட் 3 டேஸா வந்து ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இது பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது குயிக்கா நம்ம பார்த்துருவோம். இது யாருக்கு அப்ளிகபிள், எந்த ஸ்டாக்ஸ்க்கு அப்ளிகபிள்னா எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் மட்டும் தான், டெரிவேட்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான். எஃப்என்ஓ செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 200-250 கம்பெனி, மேஜர் கம்பெனி, அதாவது வால்யூம் லிக்விடிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி மட்டும் தான் இந்த கேஷ் செக்மெண்ட் க்ளோசிங் செக்ஷன்ல வரும். அது எப்படி ஒர்க் ஆகுது, மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முன்னாடி வந்து 3:30க்கு இருந்த க்ளோசிங் டைம் வந்து இந்த எஃப்என்ஓ டெரிவேட்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டும் 3:15 மாத்திட்டாங்க. இந்த 3:15க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். எப்படி நமக்கு ப்ரீ மார்க்கெட் செஷன், நமக்கு ஒரு 9 to 9:15 ப்ரீ மார்க்கெட் செஷன் எப்படி இருக்கோ அதே மெத்தடாலஜி தான், பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. பர்பஸும் வேற. ஓகே, இதுக்கு மேஜரான ரீசன் என்ன, மார்க்கெட்டை ஸ்மூத் டவுன் பண்ணணும், மேனிபுலேஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் செபியோட ஒரு நடவடிக்கையா அவங்க சொல்றாங்க. நாம இதை எப்படி பாக்குறோங்கிறது பின்னாடி பேசுவோம். ஓகே, இந்த 3:15க்கு அப்புறம் 3:20ல இருந்து 3:25 வரைக்கும் பேஸ் 1 அப்படிங்கறத ஓபன் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அடுத்த பெஸ்ட் பிரைஸ் எங்க வருதோ அதுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த ஆர்டர் எதுவுமே லைவா நமக்கு சார்ட்ல காட்டாது. ஓகே, அதுக்கப்புறம் 3:25 to 3:30 இந்த விண்டோ டைம்ல வந்து நமக்கு லிமிட் ஆர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணணும். மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணணும். லாஸ்ட் இந்த 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணி மேட்சிங் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் 3:35 to 3:40 அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கெட்டை வந்து என்னென்ன ஆர்டர் வந்ததோ அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து யூக்லிபிரியம் கால்குலேஷன் அப்படின்னுவாங்க. யூக்லிபிரியம்ன்றது அதிகமான ஆர்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த ஆர்டர்ஸை வந்து ரேண்டமா பிக் பண்றது. இது வந்து எதுவுமே வந்து என்ன சொல்றது, பிக்சடான நம்பர்ஸ் கிடையாது. ரேண்டமா சிஸ்டமே வந்து இதை எடுக்கும். அதெல்லாம் யூக்லிபிரியம் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூக்லிபிரியம் பத்தி நம்மளோட கிளாஸஸ்லயே நம்ம பேசியிருக்கோம். அந்த யூக்லிபிரியம் தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து சேர இடம். எந்த பிரைஸ் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் சேருதோ அந்த பிரைஸ்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். இது மூலியமா என்னன்னா மார்க்கெட்ல மேனிபுலேஷன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது இவங்களோட இதுவா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. நாம வந்து அனலைஸ் பண்ணபடி லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாவே 3:30 to 3:15 அந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியா இருந்தது. அப்போ ஒரு செல் வந்தது. அந்த செல்லோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த மூமெண்டமோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நம்ம குரூப் இவங்க இதை மடைமாற்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல இது உண்மையிலேயே வந்து ஒரு மேனிபுலேஷனை கம்மி பண்றதுக்காக இருக்குதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிஹவ் இப்போதைக்கு பிடிஎஸ்டி அது எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து ஒரு ரேண்டமான நம்பர்ல போய் க்ளோஸ் ஆகுறதால உங்களோட பிரீமியம் வந்து பயங்கரமா எரடிகேட் ஆகும். அப்கோர்ஸ் சம்டைம்ஸ் சூட்டப் ஆகுது, சம்டைம்ஸ் சூட்டப் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எதுவுமே நீங்க பார்க்காம கொஞ்ச நாளைக்கு பிரைஸ் ஆக்ஷன் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லி தருதோ அதுபடி நம்ம என்ட்ரி எடுப்போம். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி திங்ஸ். டோன்ட் ரஷ் மார்க்கெட். எப்போனாலுமே மார்க்கெட் அங்கே தான் இருக்கும். 100 வருஷம் ஆனாலும் மார்க்கெட் அங்கே தான் இருக்கும்.